குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஐத்தரையா போற்றி போற்றி. ஆஸ்ட்ரோ மயிலம் முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் துலாம் ராசியின் அடிப்படை தன்மைகளை காணவிருக்கின்றோம். துலாம் ராசி, இந்த ராசி அப்படிங்கிறது கேந்திர ஸ்தானங்களில் சப்தம கேந்திர ராசியாக திகழ்கின்றது. இந்த ராசியில் நீதிமான், தர்மவான், தயாளன் என்று போற்றக்கூடிய, எல்லோரோடும் அழைக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உச்சபலம் பெறும் ராசியாக இந்த ராசி திகழ்கின்றது. ஒருவர் தன்னலமற்று 4 பேருக்கு தான தர்மம் செய்யணும், 4 பேருக்கு சேவை செய்யணும், 4 பேருக்கு உதவிகள் செய்யணும். இப்படி அந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நாம் தொடணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கு இந்த ராசியின் ஒரு தொடர்பு இல்லாமல் யாராலையும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை. அப்படி ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி. அதே போல் பாகுபாடு இல்லாமல் மேலோன் கீழோன், உயர்ந்தோன் தாழ்ந்தோன், இப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் சமமாக கருதி அனைவருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வில்லாமல் ஒரு தனது நிலைப்பாட்டினை வழங்கும் ஒரு நிலை அப்படின்னாக்கா அது இந்த ராசி தான். அதாவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், அந்த உதவி பண்ணும்போது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல், தன்னலம் கருதாமல் ஒருவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னாக்கா, அந்த ஒரு மனோ பக்குவம், அந்த ஒரு நிலை ஒருவருக்கு வரணும் அப்படின்னாக்கா, அதற்கு இந்த ராசியின் துணை இல்லாமல், தொடர்பு இல்லாமல் ஒருவரால் அதை செய்வதற்கு இயல்வதில்லை. அப்படி ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி துலாம் ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையிலும் சுக்கிர பகவானின் மற்றொரு ஆட்சி மற்றும் மூல திரிகோண ராசியாக இந்த துலாம் ராசி திகழ்கின்றது. இந்த ராசியில் சனீஸ்வர பகவான் உச்சபலம் பெறுகின்றார். சூரிய பகவான் சத்தற்ற நிலை, அதாவது நீச்சம். இந்த ராசியில் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தின் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், அடுத்ததாக ராகு பகவானின் சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், குரு பகவானின் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்கள் என 9 நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இடம்பெறுகின்றன. இந்த ராசியின் சின்னம் தராசு. இந்த ராசி ஆண் ராசி, சரராசி, காற்று ராசி, காம தத்துவ ராசி மற்றும் தாது தத்துவ ராசி. உறுப்புகளில் அடி வயிற்றை இந்த ராசி சுட்டி காட்டுகின்றது. திசைகளில் மேற்கு திசை, நிறங்களில் வெண்மை அதாவது வெள்ளை, மாதங்களில் ஐப்பசி மாதம். காற்று ராசிகளிலேயே இந்த ராசியானது சரத்தில் காற்று தத்துவமாக இது செயல்படுகின்றது. மிதுனத்தை பொறுத்தவரையிலும் உபயத்தில் காற்று தத்துவம். அடுத்ததாக கும்பத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸ்திரத்தில் காற்று தத்துவம். இதில் மற்ற 2 ராசிகளை காட்டிலும் இதற்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. துலாம் காற்று ராசிக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதாவது இதில் ரொம்ப எளிதில் நாம் ஒருவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு அந்த நேம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஒரு நல்ல பெயர். நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறோம், தன்னலம் பாராமல் சேவைகளை செய்கிறோம். அந்த சேவைகளை செய்கின்ற பொழுது அது 4 பேரை ரொம்ப
விரைவாக, வேகமாக சென்று 4 பேர்கிட்ட வந்து அது வந்து சென்றடையுது. அந்த பேர் வந்து சென்றடையுது. இவர் ஒரு தர்மவான்பா, இவர் நல்ல சேவைகள் செய்கிறார், இவருடைய குணம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான குணம் அப்படிங்கிறது நாம் ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில் யாருக்கும் தெரியாமல் செய்தோமானா கூட அது வந்து அவ்வளோ வேகமாக வந்து ஒரு அயல் நாடுகளில் இருப்பவர்களுக்கு கூட தெரிகின்ற அளவுக்கு இதனுடைய வேகம், மகத்துவம் அவ்வளவு மகத்துவமான ஒரு ராசியாக இது திகழ்கின்றது. அந்த அளவுக்கு வந்து இந்த காற்று தத்துவத்தில் சரராசியாக இருக்கின்ற காரணத்தினால் அவ்வளோ ஒரு வேகம். ஆக முடிந்தவரை அந்த நல்ல விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடு. அப்போது தவறு செய்தோம்னாலும் அதே ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டோம்னா கூட அது வந்து ரொம்ப ஒரு வேகமாக மற்றவர்களிடத்தில் அந்த கெட்ட பெயரை பதிவு செய்துவிடும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஆக நல்ல விஷயங்களுக்கு இந்த ராசி அவ்வளோ வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது. அதனால் வந்து இந்த ராசியினுடைய இந்த அம்சத்தை பார்க்கின்ற பொழுது இதனுடைய சின்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தராசு தான். அந்த தராசு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்மளுக்கு உணர்த்துது. எது தப்பு, எது சரி, எது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது எந்த பக்கம் அதிகமாக ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, எந்த பக்கம் நிலைப்பாடு குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதனுடைய நிலைப்பாடு அந்த தராசு வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துது. இந்த ராசியினுடைய பெரிய ஒரு மகத்துவம் அப்படிங்கிறது இந்த சிம்பிளாக நம்மளுக்கு நமது முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, அதிகப்படியாக சில்லறை வியாபாரங்கள் செய்கின்ற இடங்களில், கடைகளில், மளிகை கடைகள்லாம் நம்ம வந்து இந்த தராசை வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நீதித்துறையில், கோர்ட்டில், நீதிமன்றங்களில் இந்த தராசை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆக இந்த 2 இடங்கள்லையுமே நம்மளை வந்து அங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிள் நம்மளுக்கு எதை உணர்த்துது அப்படின்னாக்கா, அது இரு தரப்பையும் சோதித்து ஒரு இதுதான் சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து உணர்த்துவதாக இந்த சின்னம் நம்மளுக்கு வந்து வெளிப்படுது. ஆக இந்த ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு ராசியை ஒரு ராசி விஞ்சி நிற்கின்றது அப்படிங்கிறதுக்கு இந்த துலாம் ராசியும் ஓர் உதாரணம். இந்த பதிவுகள் நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயாவின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.